அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் சத்ரு பலவிதமான காரியங்களை கொண்டு வந்து நம்மை சாபத்திற்குள்ளாக்க வேண்டும் என்று பல விதங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். சத்ருவுக்கு இடம் கொடுக்கல. ஏன்னா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். நாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சாபங்களாய் இருந்தாலும், முன்னோர்கள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் வந்த சாபமாய் இருந்தாலும், பரம்பரையாய் வந்த எல்லா சாப கட்டுகளையும் என் ஆண்டவராகிய கர்த்தர் அதை தகர்த்து எறிந்து நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். நமக்காக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய தேவன் நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பது நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது அவருக்காக நாம் வைராக்கியம் உள்ளவர்களாய் எழும்பும்போது கர்த்தர் நமக்காக வைராக்கியமாய் எழும்பி நம்முடைய சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்கிற காரியம், அவங்க என்னை சபிக்கிறாங்க, எனக்கு நிறைய சாபம் போட்டாங்க அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். எப்பேற்பட்ட சாபமான வார்த்தைகளானாலும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அந்த சாபம் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. பிலேயாம் தீர்க்கதரிசியினால் தேவ ஜனங்களை சபிக்க முடிஞ்சா? இல்லையே. அவன் சபிப்பதற்காகத்தான் அந்த மோவாபி ராஜா அவனை அழைத்தனுப்பினான். ஆனால் பிலேயாம் வாயை திறக்கும்போது கர்த்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுத்தார். ஆகவே நம்முடைய அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எல்லா சாபங்களையும் அவர் மாற பண்ணுகிற, ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற தேவன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் நீங்கள் கலங்காதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எந்த சாபமும், யார் போடுகிற சாபமாக இருந்தாலும் அதை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய திட்டத்தில் இருக்கிறபடினால் ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிப்பதில் பிரியம் கொண்டிருக்கிறீரப்பா. அன்றைக்கு ஆபிரகாம் சந்ததியை நீர் ஆசீர்வாதமாய் வைத்திருந்தபடியினால் ஆண்டவரே அந்த பிலேயாம் வந்து அவர்களை சபிக்க நீர் விடவில்லையே தகப்பனே. அதே போல இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே எந்த சாபமும் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து முடியாது, அது நிறைவேறாதபடி ஆண்டவர் எங்களை பாதுகாக்கிறவர் என்பதை நம்பி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் ஆசீர்வாதத்தை அருளி செய்கிற தேவன், சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணுகிற தேவன் என்பதை தங்களுடைய வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு நம்பிக்கைக்குள்ள வாங்க. என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தை ஆசீர்வாதமாக மாற பண்ணுவார் என்று விசுவாசியுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.